ரைட். இதுல வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். உங்களோட ஜென்ரலான லைஃப்ல ஜென்ரலான ஒரு விஷயங்கள் இருக்கும், இஷ்யூஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அட அவனுக்கு டிஸ்டர்ப் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு சரியா. அப்ப இதுல இந்த மியூசிக்கல் தெரபியூட்டிக்கல் மாடல் வந்து சரி வேர்ல்ட் வைட் ஃபேமஸான ஒரு மாடல். சரியா. ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜென்ரலான ஒரு ப்ராப்ளமை அதுலேருந்து அவர் வெளியே கொண்டாடுறதுக்கு இந்த மியூசிக்கல் தெரப்பிக்கு தான் மியூசிக்கல் தெரப்பின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஆகிக்கும். சரியா. நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னு சொன்னா எம்ஜிஆர்ட சமாதி இருக்கும். காதை வச்சு பாருங்க, எம்ஜிஆர்ட ஒச்சு ஓடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வச்சு தப்பி தவிர இல்லைன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல அடி கிடைக்கும். நீங்கள் வந்து அங்கே கேட்குதுன்னு வந்தீங்கன்னா உசுரோட வரையில இல்லாட்டி நல்ல செவட்டுக்கு 2 தருவாங்க. அதுல யாருக்கு எம்ஜிஆர் இருக்கிறார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க ஒரு ஆள் இருக்கிறார், நியூஸ் இந்த பாப்பீங்கல்ல நாட்டாம எம்ஜிஆர்னு சொல்லி முஸ்லீம் ஒரு ஆள் தெரியும் தானே. ஆனா அவர் எம்ஜிஆர்ட ஒரு பிரின்சிபலை இதா வச்சு லைஃப் கொண்டு போறாரு. இப்ப இங்க ஒரு விஷயம் நல்லா விலையும் கொள்ளணும். உலகத்திலே உங்களுக்கு ஒரு தீர்வு வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. சரியா. இது எனக்கு சரி வராது, இல்லாட்டி இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இது தேவைப்படுமா? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், இவர் எங்களுக்கு என்ன சொல்லித்தர போறாரு, எங்களுக்கு தெரியாததா, நாங்க படிக்காததா, இல்லாட்டி நாங்க பார்க்காததா, இப்படின்னு சொல்ற ஒரு ஆளுக்கு வந்து ஜென்ரலா ஒரு சில விஷயங்கள் வராது. ஜென்ரலா ஒரு சில நீங்க வந்து ஒரு விஷயத்தை எப்பக்கே லைஃப்ல நம்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பதான் அவங்கள்ட்ட சேஞ்ச் வரும். நீங்க நம்பாத வரைக்கும் உங்கள்கிட்ட சேஞ்ச் வராது. சேஞ்சுக்குரிய ஆக பெரிய குவாலிட்டி என்னன்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்லோவா ஒரு விஷயத்த நம்ப ஸ்டார்ட் பண்ணணும். சரியா. நம்பி அதுல முழுக்க போகலத்தான் உங்கள்கிட்ட சேஞ்சே வரும். நீங்க நம்பாம எதை செஞ்சாலும் உங்களுக்கு சேஞ்சே வராது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. சரியா. அப்ப இப்ப இங்க ஒரு சேஞ்ச் பேஸ் ஒரு இதுல உட்காந்துட்டு இங்க உட்காந்து கொண்டு இங்க ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணாம இதுல என்கிட்ட ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க அந்த ஃபோர்வர்ட் வராட்டி இந்த சேஞ்ச் வராது. மறந்து குடிச்சும் சோமாதாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா. அப்ப இங்க யாருக்கு மாற்றம் வரும்னு சொன்னா வந்து மறந்த விட நம்பிக்கைன்னு ஒன்று தேவைன்னு ஒன்று. இது ரெண்டும் மிச்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இதுல கூட கன்சன்ட்ரேஷனை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சேஞ்ச் வர்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கூட. சரியா. ரைட். இப்போ இது ஒரு சாங் நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்காம இருக்க சான்சஸ் இருக்கு. இது வந்து லால் சலாம் ஒரு படத்துல வந்த ஒரு சாங், ஒரு இஸ்லாம் பேஸ் பண்ணின ஒரு சாங். இஸ்லாம் பேஸ் பண்ண ஒரு சாங். ஏராளமான மியூசிக்கல் செஞ்சு யுகபாரதின்னு ஒரு ஆள் லிரிக்ஸ் எழுதி மியூசிக் டைரக்டர் தேவா படிச்ச ஒரு பாட்டு. சரியா. என் லைஃப்ல நான் மியூசிக்கே கேட்டு இல்லை அப்படின்றவன் கை தூக்கணும். அப்ப நீங்க போங்க, ஏன்னா உங்களை மியூசிக் கேட்க வச்ச பாவம் எனக்கு வராது, இது உங்களோட ஓன் சாய்ஸ். இல்லைன்னா இந்த பாவத்துக்கெல்லாம் நாங்க வர இல்லை. சரியா. மியூசிக் அதான் நான் கேட்க மாட்டேன்னா ப்ளீஸ் பண்ணி போங்க ராஜா. ஏன்னா அதுக்கு வந்து நான் இது வர இயலாது. மற்ற எல்லாம் பாட்டு கேட்ட பாவிகளோட பாவிவா ஒரு பாவியில ஒரு இத்தான். சரியா. நான் வளமையா கேட்கறது தானே, அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்னையால பாட்டு கேட்டுன்னு கேட்கல யாருக்கும். சரியா. அப்ப இது ஜென்ரலான தெரபியூட்டிக்கல் மாடலுக்கு யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம். இதுல என்ன ஆகும்னு சொன்னா, உங்களையே கம்யூனிகேட் பண்றதால உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று வரும், உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். சரியா. அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். இப்ப இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கட்டாயம் தேவையா வெயிட்டுங்க அடிக்கல கழுத்து பின்னிக்கலாம். அப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க வந்து இண்டிவிஜுவலா உங்களே நினைச்சுக்கோங்க. கிட்ட கூட்டாளி இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, இவர் இருக்கிறாருன்றது வந்து உங்களைய வந்து உங்களோட சேஞ்ச ஸ்டாப் பண்ணும். இது ஒரு எக்ஸாம் மூலமா நினைச்சுக்குவாங்க.
சரியா? உங்களோட growthக்கு வேற யாரும் இது பண்ண மாட்டாரு. உங்களோட கிட்டகிரியார் தானே, இவர் தான் உங்களோட பொட்டில் நெக். நம்பிக்கை துரோகம் நொண்டி. நீங்க இப்பதானே 16 வயசு, ஒரு 20 வயசுல இருந்து உங்களுக்கு விளங்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லி. உங்களே நம்பிக்கை துரோகம் யார் தரமா செய்வா? யாரு? நீங்க சொல்லுங்க போவோம். கிட்டலவர் தான் செய்ய. குழி வெட்டின்னு சொல்லுவாங்க தானே, அது கிட்டலவர் தான் வெட்டியும், தூரத்துல குழி வெட்டியலாது. சரியா? அப்ப இப்பயே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, லைஃப இண்டிவிஜுவலா லைஃப கொண்டு போக ப்ராக்டிஸ் பண்ணணும். நேற்று முந்தானாத்தும் நேத்தா இன்னைக்கு குளிக்க போயிட்டு பார்த்துட்டீங்க தானே. என்னன்னு கதையை டீட்டெயில் விசாரிச்சு பார்த்தா என்ன, வாங்க போவோன்னு கூட்டி போயிட்டு அவர்த்த ஒன்னாவது வீட்டுக்கு ஓடுது. சரியா? ஸோ இந்த ப்ளீஸ் பண்ணி ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருந்தா நீங்க ஒரு தனியால ஃபீல் பண்ணுங்க. நீங்க இப்ப தனியால் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைன்னா உங்களுக்கு சேஞ்ச் வரும். நீங்க குரூப்பா இருந்து இது பண்றேன்னு சொன்னா அது கஷ்டமாயிடுச்சு. ரைட்? இப்போ செஷன் ஸ்டார்ட். நீங்க இண்டிவிஜுவல் கிட்டோல யாரையும் பார்க்க வேணும், என்னோட கம்யூனிகேட் பண்ணுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ நேத்தோ இத்தனை நாளா உங்களுக்கு உங்களோட வீட்லையோ வெளியோ ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிக்கும். குடும்ப பிரச்சனை ஆயிக்கும், உம்மா வாப்பா, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், பாவனை, கெட்டுள்ள கூட்டாளி மக்கள், வேற தேவையில்லாத யோசனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். சரியா? நீங்க எப்பயும் நினைச்சுக்கோங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு 2, 3, 4 பேரை பிரைவேட் ரூம்ல அவங்களோட ப்ராப்ளமை பத்தி பேசுற ஒரு ஆள். உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் உலகத்துல நிறைய பேருக்கு. சரியா? உங்களை விட வேர்ஸ்டான பிரச்சனைகளும் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறேன் ப்ராப்ளமுக்குரிய ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சைக்காலஜியில் சொல்றேன் என்னன்னா, இது எனக்கு மட்டும் வருதுன்னு ஒரு மனுஷர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் ப்ராப்ளம் வருது. இதுக்கு இஸ்லாம் சொல்றாரு, மௌத்தா போன என்ன இல்லை வைநாள் ராஜுன்னு சொல்றேன்னு நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம், திரும்ப நாங்க வருவோம்னு சொல்றேன். இஸ்லாத்துல பாருங்க, எப்பயுமே ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து எப்படின்னு சொன்னா எங்களுக்கும் வரும், உங்களுக்கு மீக்குது, எல்லாத்துக்கும் உண்டு, இந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கு. ஸோ உங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் இங்கே தானே, அது உங்களுக்கு மட்டும் இல்லை. உங்களோட கைரேகை தவிர மற்ற எல்லாம் நிறைய ஈக்குவல் ஆகி, உங்களோட பேர் ஒரு ஆள் ஈக்கணும், உங்களோட பேசுகிற ஆள் ஈக்கணும், உங்களோட பிரச்சனை நிறைய பேருக்கு ஈக்கும். அதை சுற்றி நீங்க எப்போ உங்களோட ப்ராப்ளம் உங்களோட மட்டும்தான் நீக்கின்னு உலகத்தை நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு மெயினான ஒரு இதொண்டு வரும். அதுல சைக்காலஜிக்கல் டேர்ம் ஒன்றைக்கு பேக் பேக் கேரிங்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன நினைக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை முதுகுல போட்டுக்கொள்றேன், அதை சுமந்து கொண்டு போறேன். இதுல பேஸே 13 வயசுல இருந்து 18 வயசு மட்டும் தான் வாரு. உங்களோட நிறைய பிரச்சனை வந்து பெருசா வார இல்லை. இந்த 13ல இருந்து 18 அதுக்கு நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிக்கொள்ள உங்களோட பிரச்சனைகளை அணுகிற முறைய, உங்களோட பிரச்சனைகளை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது உங்களை சரியா கைட் பண்ணலும்டா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன செய்யலும், லேசா இது பண்ணலும். சரியா? சும்மா எக்ஸாம்பிளா, வீட்டுல தங்கச்சி தண்ணி எடுத்து வா, சாப்பாடு எடுத்து வா, நீங்க சொல்ல போகல, உங்களோட அம்மா அதை விட்டு தந்து அவங்க வீட்டுல உள்ள தான் உங்களோட தண்ணியை நீ எடுத்துக்கோன்னு உங்களுக்கு சொன்னாங்கண்டா லைஃப்ல உங்களுக்கு கல்யாணம் முடிச்சாலும் தெரியும் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி. அப்படி சொல்லாட்டி நீங்க காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஸோ 13 to 18 உங்களோட குவாலிட்டிஸ் உங்களோட இதுவில் நீங்க சரியா இது பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிடலாம். இந்த பாட்டை நீங்க வாசிச்சிருப்பீங்க. சரியா? இது வந்த பாட்டு வந்து ப்ராப்ளம்களால் எஃபெக்ட் ஆகின ஒரு மனுஷன் கவலை தான் அதுல வருது. அவர் அழுகுறாரு, துவா கேட்கிறாரு, போராடுறாரு, ஆனா கடைசி மட்டும் அவர் வந்து நம்பிக்கையை இழக்கல. இப்ப அந்த பாட்டுல ஒரு இதை சொல்லிட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து அதை படிக்கிறோம். சரியா? இதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவல் தான். சரியா? உங்களையே இதுக்கு போட்டு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து ஒரு சொல்யூஷன் வரும். கிளியரா? ரைட்.
ரைட். இப்ப பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சாங் ஸ்டார்ட் ஆகுது அஸ்தஃபிருல்லான்னு சொல்லி, சரியா? அப்ப அவர் ஒரு ஆள் ஒரு ப்ராப்ளம்ல படி, இது ஒரு இஸ்லாமிக் மாடல் தான், சரியா? ஒரு ஆள் கஷ்டத்துல இருக்க போகல, ரைட்டா? அவர் ஒன்னாவது என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். எங்களோட ஜென்ரலான இஸ்லாமிக் மாடல்ல உங்களோட பாவத்துல தான் உங்களுக்கு கஷ்டம், அப்படிதான் சொல்றேன். அப்ப வந்து நீங்க ஜென்ரலா ஒரு சேஞ்சுக்கோ ஒரு கவலையிலிக்க போகலையோ உங்கள்கிட்ட ஒரு பாவ மன்னிப்பு வரணும். அதுதான் இம்பார்ட்டன்ட், சரியா? இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ்னு ஸ்டார்ட் ஆகல, போதாவது. ஹலோ ஹலோ, ஓகே. இது வந்து அஸ்தஃபிருல்லாஹ்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அஸ்தஃபிருல்லாஹ்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, எப்பயுமே ஒரு மனுஷன் கஷ்டத்துலிக்க போகல அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும்? ரிட்டர்ன் ஆகணும். அப்போ பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுதான் இதுல மெயினான கான்செப்ட், சரியா? அப்ப நீங்களும் ஜென்ரலா ஒரு சேஞ்சை நோக்கி போவதுக்கு, இல்லாட்டி ஒரு இதுல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா, நீங்க ஒன்னாவது என்ன செய்யணும்னு சொன்னா பாவ மன்னிப்பு கேட்கணும், சரியா? இது ஒரு இஸ்லாமிக் ஃபார்மேட்ல தான் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து மீண்ட வயிற்றுக்கு போனாங்க தானே, அவங்க பாவ மன்னிப்பு தான் கேட்டாங்க. அது இருட்டு தானே, அது கஷ்டம் தானே, கவலை தானே, ப்ராப்ளம் தானே. அவங்க கேட்டது என்ன? பாவ மன்னிப்பு, சரியா? அப்ப உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கஷ்டம் ப்ராப்ளம் ஒன்று வரப்போக நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய என்ன வந்து பாவ மன்னிப்பு. ஒரு இஸ்லாமிக் கோட் வந்து அது தமிழ்ல எப்படி, தவறு செய்த மனிதன் தோல்வி அடைந்தவன் அல்ல, திரும்பி வர மறக்கும் மனிதன் தான் தோல்வி அடைந்தவன். தவறு செய்த மனிதன் தோல்வி அடைந்தான் அல்ல, திரும்பி வர மறுக்கும் மனிதன் தான் தோல்வி அடைந்தவன். அப்ப நீங்க எப்ப அஸ்தஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அடுத்த வரி வருது என்ன? எல்லாமும் இங்கே அல்லாஹ் உன்னாலே ஆகும். அதானே நம்பிக்கை. எல்லாம் யாரால நடக்குது? அல்லாஹ், சரியா? எங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த வேர்ட் வந்து வெரி வெரி டீப்பான வேர்ட். எல்லாம் சொல்றேன், எல்லாம் அளவு தான் நடக்குதுன்னு சொல்லி, அதே மாதிரி நாங்கள் எல்லாம் அல்லாவால தான் நடக்குதுன்னு சொல்றோம், சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரதர்ஸ் வந்து அவரை கிணத்துல தள்ளினாங்க, அடிமையா வைக்கப்பட்டாரு, சிறையில் அடைக்கப்பட்டாரு. கடைசியில் எஜிப்ட் தானே சார், எஜிப்ட்ல இது பண்ணாரு. அப்ப அவருக்கு நடந்த கஷ்டம் எல்லாம் பின்னுக்கு என்ன ஆயிடுச்சு? நன்மையாகிடுச்சு. உங்களுக்கும் லைஃப்ல இன்னைக்கு நடக்கிற கஷ்டமிக்கு தானே, அது உங்களுக்கு விளங்கி கொள்ளாமைக்கு சான்சஸ் இருக்குது. ஆனா ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு விளங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இது. அடுத்த வேர்ட் வந்து தீயில் பஞ்சாகி வேகின்ற நேரத்துல அப்படின்னு ஒரு வசனம் கொண்டு வருது. எப்பயுமே நெருப்புல பஞ்சு தானே மிச்சம் இதா எரியும், சரியா? உங்களோட லைஃப்ல உங்களோட நெருப்பு குடும்ப பிரச்சனை ஆகிக்கலும், ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஆகிக்கலும், பேரண்ட்ஸ்களுக்கு சண்டே ஆகிக்கலும், உங்களோட தனிமை ஆகிக்கலும், எக்ஸாம் ஃபியர் ஆகிக்கலும், ரைட்? ஆனா இதெல்லாமே என்ன ஆகும்? பஞ்சா உங்களை அப்படி உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் பஞ்சு எப்படி நெருப்பு எரிக்குதோ அதே மாதிரி எரிச்சாலும் உங்களுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து கட்டாயமா ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கும். அதுக்கும் ஒரு நபி வேண்டிக்கிறார், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். உடம்புல நோய் வந்து புழு எல்லாம் வந்துச்சு. அப்ப அவன் அல்லாஹ் அவர் நெருப்பு வெந்துச்சு உடம்பெல்லாம், கடைசியில் அல்லாஹ் சோமாக்கினான். ஸோ உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நெருப்பு எப்படி பஞ்சை எரிக்கிறமே உங்களை எரிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா நீ நல்லா ஸ்ட்ராங்கா மைண்ட்ல வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அவ்வளோ நடந்தாலும் உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர இயலும், ரைட்டா?
அடுத்தது வந்து வல்லோனே நான் உன்னை காண்பேனா அப்படின்னா வந்து நீங்க இறைவனை பார்க்க இயலுமா, எனக்கு அல்லாஹ் பார்க்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. எப்ப கிடைக்கும்னு சொன்னா கஷ்டத்துல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எங்க போட்டாங்க? நெருப்புல. அப்பதான் அவருக்கு உதவி கிடைச்சிச்சு. அது வரையும் கிடைக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு நின்று கடலுக்கு முழுக்க நின்ற போறதுதான் கலங்கது. அப்ப வந்து நீங்க இறைவனை காண்றா கஷ்டத்தை எட்ஜுக்கு போகணும். ஓரத்துல இருந்து சைட்ல இருந்து கொஞ்சம் ஆஃபுக்கு போயிட்டு பார்க்க இயலாது. என்ன போட்டீங்க அது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் விளங்கிச்சு தானே உங்களுக்கு, ரைட்? எல்லாமே அல்லாவால தான் ஆகும். அதுதான் கொள்ளாத காலம் கண்ணீரில் கோலம் போடும். ஓடே இல்லாம போற ஓடம். நான் ஒரு நல்லவருக்கு பாவம் செஞ்சு இல்லை, நம்பிக்கை துரோகம் யாருக்கு நான் செஞ்சு இல்லை. ஆனாலும் அல்லாஹ் என் மேல ஏன் கோபம் கொண்டேன்னு அவர் கேட்கிறாரு. நான் பொய் வேஷம் போட்டு இல்லை, அடுத்தோட சல்லிய பறிச்சு இல்லை, ஆனாலும் என்னையே நெருப்பால சுட்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாத இதால தீரும். உங்களோட பேஸ் அல்லாவா இருந்தா எல்லாமே அவங்களுக்கு கை சேர்ந்து ஒரு பாடம் எல்லாம் பறந்து போகும். முன்னேறி உன்னாலே வந்தோருண்டு, உனையால் முள் மீது கால் வைத்து சென்றோருண்டு, என்றாலும் அல்லாஹ்வின் அன்பின்றி வெல்வாருண்டா. என்ன நடந்தாலும் அவனோட இறக்கம் இல்லாம ஒரு ஆளுக்கு மேல போவேலாதுதான். தன் போக்குல எப்படியும் போறவங்க இருப்பாங்க, தள்ளாடி பின்னுக்கால் வைக்கிறாங்க. அல்லாட கண்ணின்ற அல்லாட நூறு, அல்லாட வெளிச்சம் இல்லாம யாருக்கும் எதுவும் பார்க்க இயலாது. ஆகாயமானாலும் அல்லாஹ் நீ இல்லாமல் தூறல் கிடையாது. வானமா இருந்தாலும் அல்லாஹ் இல்லாம மழை இல்லை. பூலோகமானாலும் உன்னோட சொல்லின்றி ஒரு பூ கூட மலராது. சரிதானே?
இப்போ இன்னொரு ப்ளே பண்ணுவாரு. இதில் நீங்கள் வெரி கிளியராக விளங்கி கொள்ளணும். இதில் என்னண்டா ஒரு ப்ராப்ளம் அஸ்தஃபிருல்லாஹ்ல ஸ்டார்ட் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் முடியும். இதுதான் ஜென்ரலான இது. சரியா? உங்களுக்கு நாங்கள் பேசணும் தானே, வீட்டில் பிரச்சனை இது, உமா வாப்பா ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இது இது. இப்போ நீங்கள் சொல்கிற நிறைய பிரச்சனை எல்லா நபிமார்களுக்கும் இருந்துக்குது. சரியா? ரசூல்மார்களுக்கும் இருந்துக்குது, சாபாக்களும் இருந்துக்குது, கணவனாய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இருந்துக்குது. சரியா? அப்போ இப்போ இது ப்ராப்ளம் சொல்யூஷன். அதுதான் இஸ்லாமிக் மாடல். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களைய பொறுமையாக ஆகிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இதில் வர்றது தானே. நான் நல்லோருக்கு நான் தீங்கு செஞ்சில்லை, நம்பிக்கை துரோகம் செஞ்சில்லை, ஆனாலும் அல்லாஹ் நீ என் கோபம் கொண்டாய், பொய்வேடம் நான் என்றும் இட்டேன் இல்லை, இல்லாரின் கை காசு, இல்லாருன்னா இல்லாதவன், வசதி இல்லாதவன கை காசு தொட்டில்லை, ஆனாலும் அல்லாஹ் நீ ஏன் என்னை சுட்டாய் அப்படின்டா நான் ஆக்களுக்கு அநியாயம் செஞ்சில்லை, எனக்கே நடக்குது அப்படின்னு எங்களுக்கு யாருக்கும் கேட்கலாது. இப்ராஹிம் நபியையும் நெருப்புல போட்டேதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சரியான கஷ்டப்பட்டாங்க. அப்ப நபிமார்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டத்துக்கு பிறகுதான் இது கொடுத்தாங்க. அப்ப நாங்க எப்பயுமே இது பண்ணல. அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புழுவார அளவுக்கு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன்ல போட்டு, நீங்க எந்த நபியை சொல்லுங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இதுல போட்டு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை புள்ளையே பிரிகிற இது எல்லாத்துக்கும் தான் ஆகிக்குது. இப்போ நாங்க எங்க பிழை விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு மட்டும்தான் ஆகிக்குது ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்கதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. ப்ராப்ளம் காலாகாலமா அல்லாஹ்க்கு க்ளோஸ் ஆன எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது தான். அந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி வெளியே வாரீங்கன்றே தான் இது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் வருது, சேதாரம் ஆனாலும் அல்லாஹ் உன் அன்பாலே தீரும் துயர் யாவும், என்ன நஷ்டம் வந்தாலும் உண்ட இதால இது பேய்த்திரும், ஆதாரம் நீயானால் எல்லாம் கை சேர பாரம் பறந்த. நீங்க அல்லாவை எப்ப நம்புறீங்களோ உங்களோட மெயின் பேஸ் அல்லாவை அழிக்க போகல, உங்களோட எல்லா அல்லாட இறக்கத்தால உங்களோட எல்லா பிரச்சனையும் போகும். சரியா? இது வெரி சீரியஸா உங்களோட லைஃப்ல இந்த பாட்டுல வர வேர்டு எல்லாத்தையும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிளியரா இந்த வயசுல ஒரு நாலேஜ் விளங்கும், டீப்பா போகல இன்னும் டீப்பா விளங்கும். சரியா? இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிலேட் பண்ணல. உங்களுக்கும் இப்ப பிரசன்ட்ல ஒவ்வொரு விஷயம் மீக்கும் தானே, அதோட எண்ட் அஸ்தஃபிருல்லாஹ்ல ஸ்டார்ட் ஆகி அல்ஹம்துலில்லாஹ்ல தான் முடியும். உங்களோட எல்லா பிரச்சனையிடையும் ஸ்டார்ட் அஸ்தஃபிருல்லாஹ். நீங்க மன்னிப்பு கேட்கணும், நீங்க செஞ்சீங்களோ இல்லையோ மன்னிப்பு கேட்டு இதாக்கி கடைசி அல்ஹம்துலில்லாஹ்னு தான் முடியும். அதுதான் இந்த சாங்ல இது. நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் உன்னோட நாட்டம் இல்லாம நடக்காது, நான் உனைய பொருந்தி கொள்றேன்றதால கடைசியில வர அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் எங்களோட லைஃப்ல உள்ள நாங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் இந்த மியூசிக்கல்ல வருது. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களோட இஷ்யூவை நினைச்சு இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளே பண்ணுங்க. நீங்க எல்லாரும் படிங்க. இது என்ன எங்க ஒர்க் ஆகும்னு சொன்னா, உங்களோட ஜென்ரலான ஒரு ப்ராப்ளம் தானே, அந்த ப்ராப்ளமை நீங்க எப்ப வெளியே ஒரு வேர்டா போடுறீங்களோ அப்போ உங்களுக்கு அது அந்த பாரம் குறைய சான்ஸ் இருக்குது. சரியா? இஷ்யூ வெளியே போடுறது சான்ஸ் இருக்குது. இப்போ அவர் பார்த்து இது பண்ணுவார், இவர் பார்த்து இது பண்ணுவார், அவர் சிரிப்பார், இவர் சிரிப்பார் அப்படின்னா என்ன நடக்கும்? 48 வயசு 50 வயசுல சிலவங்க ஐப்பறம் நாங்கள் செஷன்ல உட்காந்து அழுது கொண்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த டைம்ல உங்களோட கவலையை வெளியே போட்டு நீங்க நிம்மதியா போறீங்க தானே, உங்களுக்கு அடுத்த வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் ஆகும். கிளியரா? இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளமை வச்சு அல்லா கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணி படிங்க ஸ்லோவா. உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை அதோட சேர்த்து படிங்க. எல்லாரும் சேர்ந்து படிக்க போகல, உங்களுக்கு எல்லாருக்கும் ஹீல் ஆக சான்ஸ் கூட. ரெடியா?
அவளன் அவளன் துன்பத்திலே அன்பாலனே சொல் அருளாலனே அன்பாலனே சொல் அன்பாலனே சொல் அருளாலனே அன்பாலனே சொல் இப்ப நீங்க போனண்டா ஒரு 3 மெயின் ப்ராப்ளம் வரும். இதை பத்தி யோசிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண இயலுமாவும் உங்களோட லைஃப்ல முக்கியமான 3 பிரச்சனை. அது ஜென்ரலா எல்லாருக்கும் உள்ள பிரச்சனையாக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நாஸ்டின்ஸ் 2 விஷயம் சொன்னார் பின்னிக்க வச்சு கொண்டு. அல்லாஹ் வந்து யாருக்கும் அவட தாண்டி கஷ்டம் கொடுக்குற இல்லை. ஒரு ஆள்ட அளவை தாண்டி யாருக்கும் அல்லாஹ் கஷ்டம் கொடுக்கறதே இல்லை. ஒன்று. இன்னொரு விஷயம் சொன்னேன், என்ன சொன்னா, குர்ஆன்லேக்கு எல்லா துன்பத்துக்கு போறோம் இன்பமிக்கு, எல்லா இன்பத்துக்கு போறோம் துன்பமிக்குன்னு குர்ஆன்லேக்கு 2 விஷயம் நாஸ்டின்ஸ் சொன்னாரு. அது முக்கியமான ஒரு விஷயம். இது ஏன் இப்பயே நீங்க விளங்கி கொள்ளணும்னு சொன்னா, நான் நிறைய மனுஷரோட பழகுறேன் தானே. 25 வயசு 30 வயசு போற வந்து எங்களுக்கு இது நடக்கல, எங்களுக்கு இது கிடைக்கல, நாங்க இப்படி இருக்கிறோம், இப்படி ஆவிட்டு, இதெல்லாம் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தானே. அது இந்த வயசுல உங்களோட மைண்ட்ல மிச்சம் ஸ்ட்ராங்கா நீங்க ஒரு ஆளை கொண்டாந்து வைக்காதது தான் காரணம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உலகத்துல மனுஷரை பேஸ் பண்ணி நீங்க போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா வந்து ஹர்ட் வர சான்ஸ் கூட. அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அல்லாஹ்வை ஸ்ட்ராங்கா நம்புறீங்க, அதை சார்ந்து போறீங்க, அது உங்களுடைய லைஃப்ல சக்சஸ் ஆகும். மற்ற நீங்க நீங்க சரி, நீங்க நேர்மை, நீங்க நல்லவன்றதுக்காக வேண்டி சுற்றியுள்ள எல்லாரும் நல்லவராயிக்கணும், உங்களுக்கு நல்லது தான் நடக்கணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இந்த 16-15 வயசுல இருந்துச்சுன்னு சொன்னா, அது ஒரு வேலை என்னையுமே 42 வயசுல அது கீழே நீங்க விளங்கிக்கொள்ள சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு இப்பயே நான் சொல்லித்தரேன். அப்படி இல்லை ஏண்டா எங்களே எல்லாத்தையும் விட நிச்சயம் புனிதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாங்க ஃபேஸ் பண்ணாத எல்லா ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. பௌத்துல கல்லு கட்டி பசியில யாருமே இஞ்சில்லை, நான் தான் இஞ்சில்லை. இப்ப இப்படி எல்லாம் அல்லாட நாயனுக்கு அல்லாட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ்வளவு கஷ்டம் வந்து. சரி, அப்ப நாங்க எல்லாம் சொகுசா வாழ்ற ஆட்கள் தான். அப்ப இதுக்கு போற சரி லைஃப்ல வெரி சீரியஸ் ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். இந்த நீ கொஞ்சம் எழுமு நீ நீங்க அடுத்து இவர் நடுவில் அவங்களே இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு மோதிரம் போட்டு எனக்கு தெரியாது உங்களுக்கு. மோதிரத்துக்கு ஏற்பாடு இல்லை, பேசுவதற்கு ஏற்பாடு. மோதிரம் சாக்கு. சரியா? அப்ப இதை வந்து வெரி சீரியஸா நீங்க விளைவிக்கோங்க. சான்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குது இந்த ஸ்கூல் பேஸ்ல. ஏன்னா நாங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்போ எந்த அளவு